ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷன் எப்படி ஈஸியாக படிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். When a car takes a sudden left turn in the curved road, passengers are pushed towards the right due to ஆன்சர் வந்து inertia of motion. எப்படி inertia of motion அப்படின்னா இங்கே வந்து லெஃப்ட் இருக்குது, இங்கே வந்து ரைட் இருக்குது. லெஃப்ட் டு ரைட்டு வந்து டைரக்ஷன் தான் குறிக்கும். ஸோ ஆன்சர் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இங்கே வந்து செகண்ட், அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் எம் ஹெல்ட் அகெயின்ஸ்ட் அ வெர்டிக்கல் வால் பை அப்ளைங் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எஃப். இப்போ நம்ம ஏபிசிடியில் பார்த்தா எஃப்க்கு அப்புறம் ஜி வரும். ஸோ ஆன்சரும் ஜியில் தான் ஸ்டார்ட் ஆகும், கிரேட்டர் தென் எம்ஜி. இல்லை தேர்டு வந்து வெஹிக்கிள் இஸ் மூவிங் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இஃப் சடன் பிரேக் இஸ் அப்ளைடு, தென் ஆன்சர் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வெஹிக்கிள் இஸ் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்கா, பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் என்னது நெகட்டிவ். ஸோ ஆன்சர் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அடுத்து ஃபோர்த்து வந்து a book is at rest on the table which exerts a normal force on the book. If this force is considered as reaction force, then what is the action force according to Newton's third law? இங்கே வந்து நார்மல் ஃபோர்ஸுன்னு இருக்கா. ஸோ இப்போ ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுறதும் நார்மல் ஃபோர்ஸுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஆன்சர். நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்டட் பை புக் ஆன் த டேபிள், இதுதான் ஆன்சர். இங்கே ஃபிஃப்த்தில் வந்து டூ மாசஸ் M1 and M2 are experiencing the same force where M1 is greater than M2. The ratio of their acceleration A1 by A2 is, ஆன்சர் வந்து greater than 1. இது வந்து எப்படி வரும்னா A1க்கு அப்புறம் A2 இருக்கா. ஸோ 1க்கு அப்புறம் 2 கிரேட்டராக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து greater than 1 தான் இருக்கும். இங்கே வந்து choose appropriate free body diagram of the particle experiencing net acceleration along negative y direction. இங்கே வந்து y direction வந்து எது ரொம்ப பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் y direction தான், இதுவும் y direction தான். ஆனால் இங்கே நெகட்டிவ் y direction கொடுத்தனால -y வரும். ஸோ இப்போ இந்த -y கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இந்த -y கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இது பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது பெருசாக இருக்கனால இந்த தான் ஆன்சராக வரும். இங்கே த பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m ஸ்லைடிங் ஆன் த ஸ்மூத் டபுள் இன்க்ளைன்டு பிளேன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் ஏபிசி இருக்குது. இதில் வந்து ஏபியோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி தான் இருக்குது. அதே ஏசியோட ஆங்கிள் பாருங்கள் 45 டிகிரி இருக்குது. இதுதான் கிரேட்டராக இருக்கா. ஸோ கிரேட்டர் ஆக்சிலரேஷன் அலாங் த பாத் ஏசி, இதுதான் ஏசி தான் வரும். இங்கே வந்து 2 blocks of masses m and 2m are placed on a smooth horizontal surface. As shown in the first case, only a force F1 is applied from the left. Later only a force F2 is applied on the right. If the force acting at the interface of the two blocks in the two cases is same, then F1 is to F2 is, இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்சரும் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும், 2:1. அடுத்து 9th one, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இப்போ ஒரு பைக் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னா அதோட ஸ்பீடு ரேஞ்ச் வந்து 45, 50, 60 அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து 0ன்னு இருக்காது. ஸ்பீடாக போனால் 0வே வராது. ஸோ need not be 0. அடுத்து 10th ஒன் பார்க்கலாம். 10th ஒனில் எது மேக்ஸிமம்னு கேட்டிருக்காங்க. இங்கே சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 0, அதே காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து டியோட ஆன்சர் தான். அடுத்து இங்கே when the object is moving at constant velocity on the rough surface. இப்போ நம்ம ஃபோனில் வந்து நெட்டு போடுறோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு டவருமே இல்லை. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் தான் நமக்கு டவர் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே சுத்தமாக டவர் இல்லைன்னா 0 டவர் தான். ஸோ ஆன்சர் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. when an object is rest on the inclined rough surface, இதுக்கான ஆன்சர் வந்து static friction is not 0 and kinetic friction is 0. இங்கே the centrifugal force appears to exist. இப்போ சென்ட்ரிஃபியூகல் வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க. சென்ட்ரின்னு வரும், அதை நம்ம வந்து சென்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சர்க்கிளுக்கு வந்து ஒரு சென்டர் இருக்குது.
இது வந்து ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள் தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி இன் ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 14th ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதில் வந்து சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்ஸ். Centripetal forces is a natural force. Centrifugal force arises from gravitational force. Centripetal force acts towards the center and centrifugal force appears to act away from the center in a circular motion. இதுக்கு வந்து டி தான் ஆன்சரு. இது வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, சென்ட்ரிபிட்டல் பற்றியும் சென்ட்ரிஃபியூகல் பற்றியும் எந்த ஆப்ஷனை நிறையா சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஆன்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, இஃப் அ பர்சன் மூவிங் ஃப்ரம் போல் டு ஈக்குவேட்டர் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஹிம். இதில் வந்து ஒரு பர்சன் வந்து போல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு மூவ் பண்ணுறான். அப்படி மூவ் பண்ணும்போது அதோட ஃபோர்ஸ் வந்து எப்போயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. அந்த ஃபோர்ஸ் வந்து சேமாகவும் இருக்காது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குறையவும் குறையாது. அது இன்க்ரீஸ் ஆனது தான். ஸோ இன்க்ரீசஸ் தான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.